மக்களே, சாத்தான் குளம் தந்தை மகன் ஜெயராஜ் மற்றும் பென்னிக்ஸ் கொரோனா காலகட்டத்தில் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போய் அங்கே காவல் நிலையத்தில் பயங்கரமான அடியெலாம் வச்சு ஒரு சம்பவத்தை பண்ணியிருந்தாங்க. அதை கேள்விப்பட்ட உடனே அதை நாட்டையே உழுக்கிற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு சம்பவத்தை போலீஸ்காரங்க இப்படி பண்ணியிருக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருக்கிறோம். இதை கேட்ட நமக்கே இப்படி இருக்குன்னா அந்த குடும்பம் எப்படிலாம் ஃபீல் பண்ணியிருக்கோம், என்ன மாதிரிலாம் வழியை அனுபவிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு 6 வருஷம் கழிச்சு இன்னைக்கு ஒரு நியாயம் கிடைச்சிருக்குது. குறிப்பா அந்த நியாயத்துக்காக போராடிட்டு இருந்த பென்னிக்ஸோட தங்கச்சியா இருக்கட்டும், பென்னிக்ஸோட அம்மாவா இருக்கட்டும்ன்ற மாதிரி எவ்வளவு கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு நியாயம் கிடைச்சிருக்குது. அந்த நியாயம் மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கவே கூடாது, அந்த வகையில தீர்ப்பு இருக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில தரமான ஒரு தீர்ப்பை இன்னைக்கு மதுரை நீதிமன்றம் பயங்கரமான தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. அது என்ன ஏது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக்கும் ஐப்பும் கண்டிப்பாக கொடுத்துடணும். மக்களே, நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க தான் அதிகமாக இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்த்தா அந்த 1 லட்சம் அப்படின்ற இலக்கை நானும் நெருங்கிடுவேன். அதுக்கு உங்களோட உதவியை பண்ணிடுங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ கொரோனா காலகட்டத்தில் அந்த கொரோனா முடிஞ்சு வர டைமில் தான் ஜெயராஜ் பென்னிக்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, கடையை திறந்து வச்சிருக்காங்க. அப்போ ஒரு டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது. அந்த டைமுக்குள்ள வந்து கடையை திறக்கணும், கடையை மூடணுன்ற ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குல்ல. அவங்க வித்தின் த டைம் லிமிட்ல தான் இருந்திருக்காங்க போல. அங்க போலீஸ் அதிகாரிகள் என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க 2 பேரும் கடையோட எடுத்துட்டு போய் அரெஸ்ட் பண்ணி அவங்கள காவல் நிலையத்தில் வச்சு அடிச்சு துன்புறுத்துறதெல்லாம் பயங்கரமா பண்ணியிருக்கிறாங்க. இதுல என்னன்னா, டேய் ஒருத்தன் சிக்கியிருக்கான் வாங்கடா அப்படின்ற மாதிரி ஃபோன் பண்ணி வீட்டுக்கு போன காவல் ஆய்வாளர்கள் இருந்து எல்லாருமே வந்து நைட்டு பூரா 10 நிமிஷம் இடைவெளி விட்டு 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 அந்த அளவுக்கு அடிச்சிருக்காங்க. எந்த அளவுக்கு அடிச்சிருந்தாங்கன்னா, அவங்க சட்ட துணிகள் ட்ரெஸ் எல்லாமே நனையிற அளவுக்கு, ரத்தத்தால் நனையிற அளவுக்கு அவங்க அடிச்சிருந்தாங்க. ரத்தத்தால் அந்த வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை ரத்தத்தால் அடிச்சு அது ஃபுல்லாவே நனைஞ்சு போற அளவுக்கு அடிச்சு அது ஃபுல்லா அப்படி இருந்திருக்குது. இதை அடிச்சுட்டு கேப் விடாம எல்லாம் ட்ரைனிங் பண்ணிட்டு இதுல வேற ஃபோன் கால் பேசுறது, நமக்கு சிக்கிட்டா நம்ம ட்ரெயின் பண்றதுக்கு ஒரு ஆள் மாட்டியிருக்காங்கன்ற மாதிரி துடிக்க அடிச்சிருக்கிறாங்க. அடிச்சுட்டு அவங்கள எடுத்துட்டு போயிட்டு ஜெயிலில் போடும்போது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்பாவும் மகனும் இறக்குறார்கள். இது ஒரு பெரிய சம்பவமா மாறுது. ஓகே, அதுக்கப்புறம் இதை வந்து இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு நிறைய முயற்சிகள் இந்த போலீஸ் அதிகாரிகள் பண்ணாங்க. இதுல ஈடுபட்ட 9 காவலர். ஓகே, இதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு போச்சு. சிபிசிஐடியில இருந்து சிபிஐக்கு மாத்துறாங்க. ஏன்னா இங்க ஒழுங்கா இது எடுக்க மாட்டேங்கிறாங்க. சிபிஐக்கு போனாதான் இது கரெக்டான நியாயமும் தீர்ப்பும் கிடைக்கும்ன்ற மாதிரி அங்கிருந்து அப்படியே சிபிஐக்கு சேஞ்ச் ஆச்சு. சேஞ்ச் ஆடின உடனே எல்லா விசாரணையும் நடத்தி அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த 10 பேரையுமே கரெக்டா எங்கெங்க இருக்காங்கன்ற மாதிரி அரெஸ்ட் பண்ண வீடியோ ஃபுட்டேஜ்லாம் நம்ம வந்து பார்த்துருந்தோம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அது ஒரு வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுங்களேன். பார்த்துட்டு தீர்ப்பு போன மாசம் 23ஆம் தேதி, மார்ச் 23ஆம் தேதி எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு என்ன சொன்னாங்க, அவங்க இறந்து போவதற்கு காரணம் இவங்க அடிச்ச அடிதான், மரணத்தை ஏற்படுத்தும் வகையில் அடிச்சதுதான் இவங்களோட இறப்புக்கு காரணம் அப்படின்றத போன மாசம் தீர்ப்புல மென்ஷன் பண்ணி 9 பேருமே குற்றவாளிகள் தான் அப்படின்றத மதுரை நீதிமன்றம் அனௌன்ஸ் பண்ணுச்சு. தீர்ப்பு கொடுத்து 6 வருஷத்துக்கு அப்புறம் அந்த தீர்ப்பு கொடுத்து நீதி இருக்குப்பா அப்படின்ற மாதிரி இந்த சாதாரண வர்றவங்களுக்கு கூட அந்த நீதி கிடைக்கணும்ன்றது அந்த இடத்துல நிறைவேறியது. ஓகே, ஆனா என்ன, குற்றவாளிகள் அறிவிச்சிருந்தாங்க, பட் தண்டனை கொடுக்கல. சரி, தண்டனை என்னவா இருக்கும்னும் போது பல விஷயங்கள் அப்ப சொல்லியிருந்தாங்க. என்னன்னா, அடுத்து இவங்க வந்து சர்வீஸ்ல இருக்கும்போது என்ன மாதிரிலாம் இருந்தாங்க, இவங்களுடைய அந்த ட்ராக் ரெக்கார்ட், உங்க சர்வீஸ்ல இவங்களோட ட்ராக் ரெக்கார்ட் நல்லபடி இருக்கா கெட்டபடி இருக்கா அப்படின்ற ட்ராக் ரெக்கார்டை பத்தியும், அடுத்து அவங்களுக்கு சொத்து மதிப்புகள், அவங்களுடைய பின்புலன் எவ்வளவுலாம் இருக்கு, அசட்ஸ், அதை பத்தின ஒரு இது பேஸ் பண்ணி இவங்களுக்கு வந்து இது கொடுப்போம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அன்னைக்கே சொல்லியிருந்தாங்களா. சொல்லிட்டு ஏப்ரல் 2ஆம் தேதி ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி வந்து அந்த தீர்வு வந்தது. இல்ல இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நாங்க தரப்போறோம், இப்ப விசாரிச்சு இந்த டாக்குமெண்ட்லாம் வாங்கிட்டு இருக்கோம், இப்ப நாங்க தீர்ப்பு ஒன்று ஒரு 3 நாள் கழிச்சு தரோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு அந்த தீர்ப்பு வந்திருக்குது. கிட்டத்தட்ட 9 பேருக்குமே தூக்கு தண்டனை, உச்சகட்ட தண்டனை, தூக்கு தண்டனையை கொடுக்குறோம் அப்படின்றது. ஒரு சிலருக்குலாம் இரட்டை தூக்கு தண்டனை, ஒரு தூக்கு தண்டனை, இரட்டை தூக்கு தண்டனை. பேசிக்கா தூக்கு தண்டனைனா என்னன்னா, அவங்கள எடுத்துட்டு போய் ஹேங் பண்ணுவாங்க, சாகும் வரை ஹேங் பண்ணணும், அதுல மிஸ் ஆயிடுச்சுன்னா கூட 2 வாட்டி அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இதுல இவங்களுக்கு ஒரு சில டைம் பீரியட் ஒவ்வொரு பர்சனுக்கு பேஸ் பண்ண மாதிரி தண்டனைகள் விதிக்கப்பட்டிருக்கு. குறிப்பா காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் இருக்கார் இல்லையா, அவருக்கு 15 லட்சம் ரூபாய் அபராதமும்
அதை தாண்டி அவருக்கு இரட்டை தூக்கு தண்டனை, 7 வருஷம் சிறை தண்டனை, 2 7, அதுக்கப்புறம் ஒரு 1 3 அந்த வரிசையில் இருக்குது. அடுத்து பாலகிருஷ்ணன், அவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா தூக்கு தண்டனை, இரட்டை தூக்கு தண்டனை, சில ஆண்டு காலங்கள் சிறையில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் அவங்களுடைய அசட்டை பேஸ் பண்ணி அந்த பரிசுன்ற பாருங்க, அவங்க கிட்ட இருக்கிற அசட்ஸை பேஸ் பண்ணி அவங்களுடைய அபராதம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மி இருக்கிறத பேஸ் பண்ணி அந்த லெவலுக்கு போட்டிருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயம். ஓகே, இதுல நீதிபதி சொல்றது என்னன்னா, இந்த தீர்ப்பு இப்படி வர்றதுக்கு முன்னாடி நீதிபதி சொன்னா இது பாயிண்ட் எல்லாம் கேளுங்க. ஸோ இது வந்து சமூகத்தின் மனசாட்சியை உழுக்கும் வகையில் இந்த ஒரு சம்பவம் இருந்திருக்கு. இந்த சம்பவத்தை கேட்க முடியல, ஜீர்ணிக்க முடியல, அந்த அளவுக்கு ஒரு மோசமான சம்பவத்தை இந்த போலீஸ் அதிகாரிகள் அனைவருமே செஞ்சிருக்கிறாங்க அப்படின்றத மீன் பண்றாங்க. எப்படி அனைவருக்குமே மீன் பண்றாங்க. இதை தாண்டி இந்த மாதிரி ரேரான கேஸ் தான் வரும். இந்த மாதிரி ரேரான கேஸுக்கு கரெக்டான தண்டனை நம்ம கொடுத்தே ஆகணும். கொடுக்கலன்னா இதே மாதிரி எதிர்கால கட்டத்தில் நிறைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சதுன்னா இது வந்து தப்பா போயிடும். அதனால இதுக்கு கொடுக்க கடுமையான தண்டனையை தான் நாங்கள் விதிக்கணும் அப்படின்றத ஒரு பக்கம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி, மத்திய அரசு இந்த சிபிசிஐடிலாம் பண்ணி விசாரணை பண்ணி ரிப்போர்ட் கொடுத்தாங்களே, அவங்கெல்லாம் கூட கடுமையான நடவடிக்கை தான் எடுக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தையுமே ஹைலைட் பண்றாங்க. இதுல யாரு வந்து அதிகமா அடிச்சா கம்மியா அடிச்சா அப்படின்றதுக்கான ஆதாரம் கிடையாது. ஏன்னா எல்லாத்தையுமே இவங்க தான் டெலீட் பண்ணிட்டாங்களே. டெலீட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் எப்படி அப்படின்னும் போது இதுல வந்து பாரபட்சம் இது யார் இது பண்ணாங்கன்றதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. ஒட்டுமொத்தமா தான் நாங்க தீர்வு கொடுக்கணும். இது வந்து தீர்வு வந்து ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டா அடுத்த வரவங்களுக்கும் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு சம்பவம் இதுக்கப்புறம் நடக்கவே கூடாது அப்படின்றதுக்காக நாங்க தீர்ப்பு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி இந்த தீர்ப்பை கொடுத்துருக்குறாங்க. நியாயமான தீர்ப்பு தான். ஏன்னா நம்ம அதை கேட்கும் போது எவ்வளோ உழுக்கும், எவ்வளோ இது நமக்கு இருக்கு, அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எவ்வளோ அனுபவிச்சிருக்கான்னு யோசிச்சு பாருங்களேன். அந்த அவங்கள எடுத்துட்டு போய் அந்த ரத்தக்கரையோட சட்டை ட்ரெஸ் எல்லாம் பார்க்கும் போதா இருக்கட்டும், அடுத்தடுத்து அவங்க இறக்கும் போது அவங்க அந்த ஒரு ஃபீலிங்கா இருக்கட்டும், அவங்க 2 பேர் இல்லாம அந்த குடும்பம் இந்த 6 வருஷமா என்னென்ன கஷ்டங்கள் பட்டுது, எவ்வளோ துன்பங்கள் அனுபவிச்சிருப்பாங்க, இதுவா இருக்கட்டும் அப்படின்றதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது எவ்வளோ கொடுமையா இருக்குன்றது பாருங்க. அதுலயும் அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் யாருக்குமே நடக்கக்கூடாது, நாங்க 6 வருஷம் போராடின எங்களுக்கு கிடைச்சிருக்கு, நாங்க எங்களுக்காக உதவி பண்ண அனைவருக்குமே நன்றி அப்படின்ற மாதிரி கண்ணீர் துளியோட அவங்க பேசினது அவ்வளோ வலியும் வேதனையும் இருக்குதுன்றதை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இந்த ஒரு தீர்ப்பு நியாயமான தீர்ப்பு, தப்பு பண்ணவங்களுக்கு கிடைக்க வேண்டிய தீர்ப்பு. இது மாதிரி கடுமையான நடவடிக்கைகள் இருந்தால் மட்டுமே தான் இந்த குற்றங்கள் குறையும். இந்த குற்றங்கள் குறையணும்னா தண்டனைகள் தீவிரமாக்கப்பட்டால் மட்டுமே குற்றங்கள் குறையும் அப்படின்றது தான் என்னோட பாயிண்ட். சூப்பரான ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. ஓகே, இது ஒரு பெரிய எக்ஸாம்பிளா அடுத்தடுத்து இருக்கும் அப்படின்றது தான் இதோட ஹைலைட் பாயிண்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது ஒண்ணு. அதை தாண்டி இதுல ஸ்ரீதர் இருக்கார் இல்லையா, ஸ்ரீதர் காவல் ஆய்வர், அவர் நிறைய வாட்டி எஸ்கேப் ஆகிறதுக்கான முயற்சியுமே பண்ணியிருக்கிறார். அதுல இந்த மதுரை நீதிமன்றம் பயங்கரமா செயல்பட்டு இருக்காங்கன்ட்டு. ஏன்னா அவருக்கு உடம்பு சரியில்லை, பெயில் வேணும்னு கேட்டிருக்காரு, அதுக்கும் உடலை. அடுத்தது பாத்தீங்கன்னா நானே வாதாடிக்கிறேன் எப்படியாவது இது பண்றதுக்கும் அதுக்கும் இது பண்ணிருக்கிறேன். ஸோ ஆக மொத்தத்துல எப்படியாவது இதுல இருந்து கொஞ்சம் தள்ளி போடலாம்னு வழக்கை இழுத்தடிக்கிறதுக்கான வேலையுமே நிறைய வாட்டி பார்த்துருக்குறாங்க. ஆனா பெயிலே கொடுக்க கூடாதுன்றதுல மதுரை நீதிமன்றம் ரொம்ப தெளிவா இருந்து தீவிரமா செயல்பட்டு இருக்காங்க அப்படின்றது தான். ஏன்னா முக்கிய குற்றவாளிகள் பெயில வாங்கிட்டு வெளியே போய் ஏதாவது பண்ணிட்டா அதெல்லாம் பண்ண விடக்கூடாதுன்ற மாதிரி கடுமையா கவனிச்சு இந்த 9 பேருக்கும் ஸ்ரீதர், பாலகிருஷ்ணன், ரகு கணேஷ், முருகன், முத்துராஜ், சாமதுரை, செல்லதுரை, வெயிலமுத்து அண்ட் தாமஸ், இந்த 9 பேருக்கும் மரண தண்டனை விதித்திருக்குது அப்படின்றது தான் இது நாட்டையே உழுக்கக்கூடிய ஒரு தீர்ப்பா இருக்கும். இப்ப எப்படி இந்தியாவே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு பயங்கரமான தீர்ப்பு இங்க மதுரை நீதிமன்றம் கொடுத்துருக்குது அப்படின்றதுல சந்தோஷம் தான். ஏன்னா அந்த குடும்பம் 6 வருஷம் பட்ட கஷ்டத்துக்கும் வலிக்கும் இதுதான் நீதி அப்படின்றது தான். இதுக்கப்புறம் அதோடைய இது என்ன நடக்கும் ஏது நடக்கும்ன்றது கொஞ்சம் கொஞ்சமா தான் நமக்கு தெரியும். இன்னைக்கு இதுதான் பேசு பொருளா மாறி இருக்குது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. இன்னொரு ஸ்டாட்ஸும் பத்தி நான் இங்கேயே விவரிக்கிறேன். கிட்டத்தட்ட இந்தியாவில் இது வரைக்கும் எத்தனை இந்த மாதிரி நடந்திருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா 570 மரண தண்டனைகள் இது வரைக்கும் இந்தியா ஃபுல்லாக நடந்திருக்குது அப்படின்றது ஸ்டாட். 2025 டிசம்பர் வரையுமே 570 தூக்கு தண்டனை நடந்திருக்கான். குறிப்பா 2022ல 165, 2021ல 144. ஸோ வருஷத்துக்கு வருஷம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது இதுலயும் அப்படின்றத ஸ்டாட்ஸ் சொல்லுது. அதுலயும் குறிப்பா
2 மாநிலங்கள் முதல் இடத்துல இருக்குது. அதுல ஃபர்ஸ்ட் உத்தரப்பிரதேஷ் மாநிலத்துல ஏகப்பட்ட தண்டனைகள் இந்த மாதிரி விதிக்கப்படுவது. 2வது இடத்துல அகமதாபாத் அந்த மாநிலம். இந்த 2 மாநிலங்கள் தான் இந்த தூக்கு தண்டனையில் அதிகபட்சமான தண்டனைகள் வழங்கும் இடமாக திகழ்கிறது அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயம். தமிழ்நாடோட எக்ஸாக்ட் நம்பர்ஸ் கிடைக்கல. நானும் எவ்வளவோ ரிசர்ச் பண்ணி பார்த்தேன், தமிழ்நாட்டில் எவ்வளவுதான் கொடுத்துருக்காங்கன்ட்டு நம்பர் கிடைக்கல. அதை இங்கே சொல்லிடுறேன். பட் இது தமிழ்நாட்டையே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு தீர்ப்பு அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தொடர்ந்து சேனலோட இணைஞ்சிருங்க. பாய் கைஸ்.